சித்தி தருநாதன் தென்கமலை வாழ்நாதன் சித்தி தருநாதன் தென்கமலை வாழ்நாதன் பத்தி தருநாதன் பரநாதன் முக்தி தருநாதன் ஞானப்பிரகாசன் உண்மை தருநாதன் நம் குருநாதன். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலே மலையானே போற்றி போற்றி, செல்வ முத்துக்குமார சுவாமிக்கு அரோகரா. ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள், ஞானத்தால் தொழுவேன் உன்னை நாளலே, ஞானத்தால் தொழுவார்கள் தொழக்கண்டு, ஞானத்தாய் உன்னை நானும் தொழுவனே. இது திருநாவுக்கரசரின் அருள் வாக்கு. நமக்கு ஞான குருவாக இருக்கின்ற 27வது குருமகா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னான திருவடிகளுக்கு வணங்கி, முதல் முறையாக இந்த சமய பிரசார நிலையத்தில் எனக்கு தெரிஞ்சதை பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு ஒன்றும் சொற்பொழிவுலாம் ஐயா ஏன்னு சொன்னேன். ஐயா நான்லாம் சகோதரர்கள் மாதிரி நாங்களாம். ஸோ எனக்கு சொற்பொழிவுலாம் ஒன்றும் சொல்ல தெரியாது. அவரோட அருள் வரலாறு சொல்கிற அளவுக்கு எனக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை. ஏன்னா அவரோட அருள் வரலாறுங்கிறது பெரிய சரித்திரம் 26வது குருமகா சன்னிதானத்துது. ஆனால் அவர் இங்கே சமய பிரசார நிலையத்தில் கட்டளை தம்பிரான் சுவாமிகளாக சோமசுந்தர தம்பிரான் என்கிற அந்த இது பெயரில் இருந்த போகிறதுலேருந்து எங்கள் பெற்றோர்களுக்கு தொடர்பு உண்டு. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், எங்கள் அப்பா மூலமாக தான் எங்களுக்கு தருமபுர ஆதீனத்தோட தொடர்பே கிடச்சிது. அதற்கு காரணம் நம்ம 26வது குருமகா சன்னிதானம் அவர் மனமாற வேண்டி நமஸ்காரம் பண்ணி எங்களுடைய குடும்ப அனுபவம் அவங்களோட அவர் பீரியடில் நடந்த சில சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை நான் சொல்லுவேன். எனக்கு சுத்தமாக தமிழ் இலக்கணமாலாம் பேச வராது, அது தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் அதாவது ரீகேப்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அந்த மாதிரி 1958 நினைக்கிறேன், அந்த பீரியட்லேருந்து இன்னி வரைக்கும் நடந்தது எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம். என்னுடைய பெரிய சகோதரி கௌரி ராஜகோபால் அவங்களும் நிறையா எனக்கு குறிப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. உடல்நிலை சரியானால வர முடியல. ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அதில் ஏதாவது தவறு இருந்தால் என்னை பொறுத்தருளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய தகப்பனார் திருமுறை தொண்டர் திரு ராமமூர்த்தி ஐயர் அவர்கள் 1958வது வருடம் முதல் நம்ம தர்ம ஆதீனத்தோட தொடர்பு கொண்டு, அப்பொழுது நம்ம 26வது குருமகா சன்னிதானம் கட்டளை தம்பிரான சோமசுந்தர தம்பிரான் என்கிற பெயருடன் இங்கே இருந்தார். அதுலேருந்து எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஈடுபாடு அவர் மூலமாக எங்கள் குடும்பமே இந்த தர்ம ஆதீனத்தில் கைங்கரியம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அவர் இங்கே இருக்கிற எல்லா விசேஷ காலத்துலேயும் எங்கள் அப்பா கலந்து கொள்வார். அதில் மெயினாக இந்த வேலூர் முத்துக்குமாரசாமி கிருத்திகை பிரசாத வழிபாடுக்கு ஓதுவார்களோடு சேர்ந்து அவரும் தேவார பாடல்கள் திருப்புகழெல்லாம் பாடுவார். அது தவிர திங்கக்கிழமையானால் கைலாய யாத்திரை பதிகம்னு அது நம்ம தர்மபுரம் சுவாமிநாதன் ஐயா அவர் தான், நான் என்ன சொல்ல, அவர் தான் அத்தாரிட்டி தேவாரத்துக்கு. அவர் மூலமாக தான் எங்களுக்கு முதல்லாம் தேவாரை பற்றியே தெரிஞ்சுது. அவர்கிட்ட என்னுடைய சகோதரிகள்லாம் நேராகவே கத்தின்னு இருக்காங்க. அதில் ஒரு சகோதரி இங்கேயே வந்திருக்காங்க. ஸோ அந்த கைலா யாத்திரை பதிகம் திங்கக்கிழமையானால் அதே மாதிரி அவரும் ஃபுல்லாக படிப்பார். அப்புறம் மாதம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாதாந்திர சமய பிரசாரம்னு சென்னையை சுற்றி இருக்கிற கோவில்களுக்கு நம்ம தம்பிரான் சுவாமிகளையும் அப்போது இருந்த ஓதுவார் தர்மபுரம் சுவாமிநாதன் ஐயா, அப்புறம் நம்ம தாமோதரன் சார், அந்த மாதிரி ஒரு அப்பாவோட ஆஃபீஸ் கார் எடுத்துன்னு வந்துடுவார். அதில் சென்னையில் இருக்கிற ஏதாவது ஒரு கோவிலில் போயிட்டு வழிபாடு பண்ணி தேவாரம் பாடி அந்த சமய சொற்பொழிவுலாம் நடத்தின்னு வந்தார். இதுலேருந்து அவரோட தொடர்பு நம்ம 26வது குருமகா சன்னிதானத்துக்கு ரொம்ப தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தது. அப்போ திருவாமூரில் அப்பர் சுவாமிகளுக்கு ஒரு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணினார். அந்த மொத்த வரவு செலவு கணக்கு அத்தனையும் எங்கள் அப்பா கிட்ட பொறுப்பாக கொடுத்து, நீங்கள் தான் இதை தணிக்கை பண்ணி கொடுக்கணுன்னு. அப்பாவுக்கு அவர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இல்லைன்னா கூட அதுக்கு மேலே அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. ஏன்னா இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அவருக்கு.
ஸோ அவர் அந்த மொத்த திருவாமூர் கோவில் கணக்கு அத்தனையும் அழகாக அதை தொகுத்து அதை ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி பண்ணி வவுச்சர்லாம் போட்டு அழகாக சப்மிட் பண்ணார். இப்போ அந்த அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் எனக்கு இப்போ எப்படி கொஞ்சம் கிடைச்சிருதுன்னா, ஒரு 4 வருஷமாக அந்த அறநருள் சுவாமி தண்டபாணி ஐயா ஓதுவார் ஐயா அவர் நடத்துகிற இந்த அறநருள் விழா 12 திருமுறை நாளோட வரவு செலவு கணக்கு மொத்தத்தையும் நான் பண்ணுறேங்கிறத ரொம்ப மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அது எங்கள் அப்பா பண்ணின புண்ணியம் தான் எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு வந்திருக்கிறது. இப்போது சிலது எங்கள் ஃபேமிலி சம்மந்தப்பட்டது தான். எங்கள் தாத்தாலேருந்து ஆரம்பிக்கிறேன். எங்கள் தாத்தா பேர் ஸ்ரீரங்கம் நாராயண ஐயர். அவர் கிராமோஃபோன் கம்பெனியில் ஜென்ரல் மேனேஜராக இருந்தார் பிரிட்டிஷ் பீரியட்லேயே. அப்போது இந்த கொலம்பியா HMV இசைத்தட்டில் திருஞான சம்பந்தர், மார்க்கண்டேயர், பார்வதி பரணியம் இதெல்லாத்தையும் இசை நாடக வடிவில் தொகுத்து எங்கள் அப்பாவோட கூட பிறந்த சகோதர சகோதரிகளை வச்சு பாட்டெலாம் வச்சு அவர் அதுக்கு டயலாக் எழுதி 8லேருந்து 10 இசைத்தட்டு அதில் நாடக வடிவில் முதல்ல அந்த பீரியட்லேயே கொண்டு வந்தார். இதற்கான சில குறிப்புகளாரையும் நம்ம தம்பிரான் சுவாமிகள் அப்பா மூலமாக அவர் கொடுத்து அமிச்சார். அது தவிர எங்கள் அத்தை முதல்ல திருவெம்பாவை பாட்டை கொலம்பியா ரெக்கார்டில் பண்ணி நம்ம தர்மபுர ஆதீனத்தில் கொடுத்த உடனே மார்கழி மாதம் அந்த திருவெம்பாவை பாட்டை இங்கே மக்கள் கேட்கும்படியாவது அதை ஒலிப்பதிவு செஞ்சு எல்லோரும் அருள் புரிஞ்சார். ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த பீரியட்லேருந்தே எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தொடர்பு கிடைச்சது. என்னுடைய தாத்தாக்கு 80th பர்த்டே நாங்கள் பர்கிட் ரோட் டி நகரில் தான் இருந்தோம். அப்போது அந்த 80th பர்த்டே சதாபிஷேகம் சொல்லுவாங்க. அப்போது நாங்கள் தங்கியிருந்த வீட்டோட ஓனர் வீட்டு ஒரு பெரிய ஹால், அங்கே தான் அந்த சதாபிஷேகம் நடந்தது. அதுக்கு நம்ம தம்பிரான் சுவாமிகள் நேராக ஆசி வழங்கினார். அது எங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம். அதே மாதிரி ட்ரிப்ளிகேனில் நாங்கள் இருக்கச்ச என்னுடைய மூத்த சகோதரி திருமதி கௌரி ராஜகோபால் அவங்க ஹரிகதா காலட்சேபம் 8 வயசுலேருந்து பண்ணிட்டு வராங்க. அப்போது பெரிய தெரு புள்ளியார் கோவிலில் ஹரிகதை பண்ணுறச்சு. அப்போ கூட இந்த சகோதரி சம்யுக்தா இன்னொரு சகோதரியும் பாடினாங்க. என்னுடைய சகோதரர் ஓம்கார்நாத் தபலா, இன்னொரு கசின் ஹார்மோனியம். அப்போது நம்ம சோமசுந்தர தம்பிரான் சுவாமிகள் அதுக்கு தலைமை தாங்கி ஆசீர்வதித்தது மட்டும் இல்லாமல் நாங்கள் தங்கியிருந்த வீட்டுக்கு எங்கள் மொத்த குடும்பத்துக்கும் ஆசி வழங்கி சென்றார். இது எங்களால் மறக்கவே முடியாது. அதே மாதிரி என்னுடைய இன்னொரு சகோதரினா கசன் சிஸ்டர், ஆனால் எங்களோட வளர்ந்தவங்க தான். எங்கள் பெரியப்பாவோட பொண்ணு அவரோட எங்கள் வீட்லேயே வளர்ந்தாலும் எங்கள் அப்பா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறச்சு மண்டபம் வாங்கி பண்ணுற அளவுக்கு அப்போது கொஞ்சம் வசதி இல்லை. அப்போது நம்ம தம்பிரான் சுவாமிகள்கிட்ட போது நம்ம மடத்தை அப்போவே நமக்கு ஃப்ரீயாக கொடுத்து இந்த இடத்துல மொத்த கல்யாணமும் நடந்தது. அதெல்லாம் நாங்கள் மறக்கவே மாட்டோம். ஏன்னா நம்ம குடும்பத்தில் ஒரு ஆள் செஞ்சானா அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பட் இவ்வளோ பெரிய ஒரு சுவாமிஜி இவ்வளோ தர்ம ஆதீனத்துக்கே தலைமை தாங்கினவர் அவர் எங்கள் குடும்பத்துக்கு அவ்வளோ செஞ்சுருக்காருன்னா அது எங்களை மறக்கவே முடியாது. அதே மாதிரி நாங்கள் ஸ்கூல் படிக்கிறச்செல்லாம் நம்ம தர்ம ஆதீனத்தில் குரு பூஜை நடக்கும். குருஞான சம்பந்தம் ஆதி குருவோட குரு பூஜை நடக்கும். அதில் என்னுடைய சகோதரியோட ஹரிகதா காலட்சேபம்லாம் வச்சுருக்காங்க. அப்போது நாங்கள் ஸ்கூல் படிச்சிருந்தோம். அப்போ எங்கள் அப்பா விஷயம் பண்ணால் நமஸ்காரம் பண்ணோன்னு என்ன பண்ணுவார்னா, நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு 10 ரூபா கட்டு ஒன்று எடுப்பார். எண்ணவே மாட்டார். எவ்வளோ வருதோ பிச்சு எல்லாருக்கும் கொடுத்துருவார். அப்போ நாங்கள் விளையாட்டாக கேட்போம் அப்பா கிட்ட, அடுத்த தடவை எப்போ வருவோம்போம். ஏன்னா எங்களுக்கு அன்றைக்கி அந்த 30-40 ருபீஸ் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இந்த மாதிரிலாம் நான் எங்கேயுமே பார்த்ததே இல்லை. ஒரு சுவாமிஜினா ஒரு அளவு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவான்னா எங்கள் குடும்பத்தோடு அவ்வளோ நல்ல. அதே மாதிரி 25வது குருமகா சன்னிதானம் இருக்கிறச்சே, கையிலே குருமணி இருக்கிறச்சே, என்னுடைய சகோதரியோட மீனாட்சி கல்யாணம் ஹரிகதையை இவர் மூலமாக அங்கே தர்ம ஆதீனத்தில் அரேஞ்ச் பண்ணினாங்க. அப்போது அன்றைக்கி நம்ம 25வது குருமகா சன்னிதானம் மௌனம், யாரோடையும் பேச மாட்டார். ஆனால் ஸ்பீக்கர் அவரோட ரூம் பக்கம் திருப்பி வச்சதுனால அக்காவோட மொத்த ப்ரோக்ராம் அவர் கேட்டுட்டு அவர்கிட்ட நமஸ்காரம் பண்ண போச்சு. அவர் கண்ணிலேயே, அதாவது இந்த சைகையிலேயே ஒரு ஆளை கூப்பிட்டோன்னா ஒரு கோல்டு செயின் கொண்டு வந்தார். அவரை திருப்பி இன்னொரு கண்ணில் பார்த்தோன்னே என்னென்னா, அந்த துர்காலட்சுமி அந்த டாலர் ஒன்று எப்படி வெறும் செயின் கொடுக்குறது, அந்த டாலர் அதில் போட்டு அப்போவே அவர் ஆசீர்வாதம் பண்ணார் அந்த பீரியடில். அதே மாதிரி 21 கோவில் அப்போ இருந்த எல்லா கோவில் கும்பாபிஷேகம் என்னுடைய சகோதரியோட ஹரிகதையெல்லாம் நடந்திருக்கு. அப்போ நம்ம
அப்போல்லோ ஹாஸ்பிட்டலில் நம்ம 26வது குருமகா சன்னத்துக்கு பைபாஸ் சர்ஜரி ஆனவுடனே எங்கள் அம்மா வந்து எப்படியாவது தருமபுரம் போய் பார்க்க முடியாது, சென்னைக்கு வந்திருக்காரு, அங்கேயாவது நம்ம அவர் பார்த்து ஆசி வாங்கலாம்னு என்னுடைய பிரதர் இங்கே வந்திருக்காங்க ஸ்ரீநாத், அவர் தான் ஆக்ஷன் போனால் அங்கே முதல்ல விட மாட்டேன்ட்டாங்க. நோ விசிட்டர் போர்ட் போட்டிருக்கு, விஐபிஸ் ரூமு, அதனால் யாரும் விட மாட்டேன்னு ஒரு சின்ன ஸ்லிப்பில் இந்த மாதிரி ராமூர்த்தையர் குடும்பத்துலேருந்து வந்திருக்கணும், உடனே அவங்கள அனுப்புன்னு சொன்ன உடனே உள்ளே போய் அவரோட ஒரு 10 நிமிஷம் அம்மா பேசிட்டு வந்தாங்க. அவர் டிஸ்சார்ஜ் ஆகி வந்தவுடனே செத்பேட்டில் ஒரு அன்பர்கள் வீட்டில் அவர் ரெஸ்ட்டில் இருந்தார். அப்போ எங்கள் குடும்பம், எங்கள் சிஸ்டர், பிரதர் எல்லாருமே அங்கே போயிட்டு அவர் முன்னாடி 1/2 மணி நேரம் தேவாரெல்லாம் பாடி அவரோட ஆசீர்வாதம் வாங்கினோம். இது மாதிரி நிறைய, அதே மாதிரி என்னோடய பிரதர் ஸ்ரீநாத் வந்திருக்கோம். நாங்கள் வந்து ட்ரிப்ளிகன்லேருந்து டி நகருக்கு வீடு மாறி வரைச்ச அவனுக்கு வந்து 8th ஸ்டாண்டர்ட் 8வது வகுப்புன்னு நினைக்கிறேன். அது வந்து ராமகிருஷ்ணா ஸ்கூல் மெயின் ஸ்கூலில் அட்மிஷனுக்கு அப்பா ஆக்ஷன் போயிருக்காரு. அப்போது வந்து அந்த அட்மிஷன் க்ளோஸ் ஆகிடுறதுனால இனிமேல் அட்மிஷனுக்கு சான்ஸ் இல்லை, கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டார் அந்த ஹெட் மாஸ்டர். அப்பா நேராக இங்கே வந்து நம்ம தம்பிரான் சாமிகிட்ட சொன்னால் அவர் கைப்பட ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தார். அதை கொண்டு போய் காமிச்ச அடுத்த நிமிஷமே உடனே உங்கள் சன்மிக்கு அட்மிஷன் கொடுத்தாச்சு. இப்போது இந்த மாதிரி ஒரு சொந்தக்காரங்க கூட இப்படி செய்ய மாட்டாங்க. அந்த அளவுக்கு எங்கள் குடும்பத்து மேலே நம்ம தம்பிரான் சுவாமிகள் நிறையாவே இது பண்ணியிருந்தார். அதே மாதிரி என்னுடைய சகோதரி கௌரி ராஜகோபால் அவங்க ஹரிகதா பண்ணினால ஆவணி மாதம் மூலா நட்சத்திரம், ஆவணி மூல நாளில் வந்து ஒரு தமிழ் சொற்பொழியாளர் பேராசிரியர் ஓதுவா மூர்த்திகளுக்கு அவர் ஒரு பட்டம் வழங்கி கௌரவிப்பார் தர்மயா தினத்தில். முதல் முறையாக ஒரு பெண், அதாவது என்னுடைய சகோதரிக்கு அந்த ஆவணி முதலத்தில் இன்னிசை கதை வாணிங்கிற டைட்டிலில் கொடுத்து அவர் ஆனர் பண்ணார். இதெல்லாம் எங்களால் மறக்கவே முடியாது. அதே மாதிரி எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து 1968 1968வது வருஷம் 60வது பர்த்டே சஷ்டத்து பூர்த்தி. அதுக்கு வந்து சென்னையில் நடக்கிறதுக்கு இன்விடேஷன்லாம் பிரிண்ட் பண்ணிட்டோம். இங்கே நுங்கம்பாக்கத்தில் அப்பா வேலை பண்ண இடத்துலேயே ஒரு மண்டபம் இருந்தது, பவானி மண்டபம்னு, அதில் புக் பண்ணிவிட்டு எங்கள் சொந்தக்காரங்களாம் இன்விடேஷன் கொடுத்துட்டு, ஆனால் அதுக்கு முன்னாடி முதல் இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு தருமபுரம் ஆதீனம் போய் நம்ம குருமகா சன்னிதானம் தான் ஃபஸ்ட்டு இன்விடேஷன் கொடுக்கணும்னு போனோம். அங்கே அதை பார்த்த உடனே ஒரு கேள்வி கேட்டார், யாரை கேட்டுன்னு நீ சென்னையில் பண்ணிக்கிற, திருக்கடையூரில் வந்து பண்ணிக்க வேண்டியது தானே. அப்பா சொன்னார், எனக்கு திருக்கடையூரில் யாரும் இல்லையண்ணே. நான் இருக்கிறேன் என்ன, இல்லை இந்த மாதிரி லாஸ்ட் மினிட்டில் எப்படிம்மா, இல்லை மனசு வச்சா எல்லாம் மாற்றலாம், நீ உன்னால் முடிஞ்சவன் வந்து இங்கே வந்து சேர்ந்துருங்க, பாக்கியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு முக்கியமான உறவினர்கள் மாத்திரம் இங்கேருந்து அழைச்சி நாங்கள் போனால், அப்போ வந்து ஹோட்டல்லாம் எதுவுமே கிடையாது திருக்கடையூரில், இந்த அளவுக்கு எதுவுமே கிடையாது. அப்போ வந்து பசுமடம்னு ஒரு இடம் இருந்தது, அங்கே எங்களை தங்க வச்சுட்டு எங்களுக்கு ஆகாரம் வந்து அந்த கோவிலில் விஸ்வநாத குருக்கள்னு இருந்தார், ஒரு ஓடு வீடு ஒன்று. ஆனால் அங்கே அத்தனை பேருக்கும் எங்களுக்கு அருமையான உணவுலாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு முதல் நாள் வந்து அந்த பூஜை நடந்துட்டுருக்கு. அப்போது எங்கள் சகோதரிகள்லாம் சேர்ந்து அபிராமி அந்த அது மொத்தம் 101 பாடல்களையும் பாடினாங்க. மறுநாளைக்கு அப்பா அம்மாவோட சஷ்டத்தை பூர்த்தி வந்து கோபூஜை கஜ பூஜை இதெல்லாம் நடத்திட்டு சன்னதிக்கு உள்ளேயே மேடையில் அங்கேயே வந்து அந்த சஷ்டத்தை பூர்த்தி மிகவும் அருமையாக நடத்தினார்கள். அது முடிந்த உடனே அப்பாவும் அம்மாவும் நேர தர்மபுரம் போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கன்னு போன உடனே ஒரு தந்தை அவரோட மகளுக்கு என்னெல்லாம் செய்கிற மாதிரி ஒரு புது புடவை வேஷ்டிலாம் அப்பா அம்மா கொடுத்து அவர் ஆசீர்வாதம் பண்ணார். இதெல்லாம் நாங்கள் வந்து எங்கள் லைஃப்பில் மறக்கவே முடியாது எங்களால். அதே மாதிரி என்னோட பர்த்டே வந்து 60th பர்த்டே வந்தது. அப்போது வீட்டு லெவலில் ஒரு பூஜை பண்ணலான்ட்டு, ஆனால் அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கணும், முடிஞ்சால் திருக்கடையூர் போயிட்டு போகலான்னா அந்த பர்த்டே அன்றைக்கி டிஜி வைஷ்ணவா காலேஜ் அரும்பாக்கத்தில் அனைத்து உலக சைவ மாநாடு நடந்தது, சைவ சமய மாநாடு. அது வந்து நம்ம தர்மபுர ஆதீன சார்பில் தான் நடந்தது. நம்ம குருமகா சன்னிதானம் தான் தலைமை தாங்கினார். அப்போது அவரோட உதவியாளர் செக்ரட்டரி சொல்லலாம், அவர் மூலமாக ராமூர்த்தியர் குடும்பத்தை வந்து அங்கே வைஷ்ணவ காலேஜில் வந்து பார்க்க சொல்லிடுங்க, நான் மெட்ராஸ்க்கு வரேன் அப்படின்னு. நாங்கள் அவரோட சொற்பொழிவை கேட்டுட்டு அவர் தங்கியிருந்த ரூமுக்கு போன உடனே எங்களோட ஒரு 1/2 மணி நேரம் பேசி எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணார். நாங்கள் அவரை தேடின்னு போக போனால் அவர் எங்களை தேடின்னு வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணோம். இதெல்லாம் வந்து நிஜமாகவே ஒரு லைஃப்பில் மறக்கவே முடியாத சமாச்சாரம். இதுக்கு முதல்ல 1959
என்னுடைய தம்பி இதோ வந்திருக்கான் சிவகுருநாதன், அவனுக்கு வந்து பேர் வைக்கணும்னு அப்பா போய் சொன்னோன்னு இம்மீடியட்டாக சிவகுருநாதன்கிற பேர் வைன்னு அதே சிவகுருநாதன் வச்சாச்சு. ஆனால் எங்கள் வீட்டில் அஃபிஷியலாக வந்து எங்கள் பிரதர்ஸ் ஓம்கார்நாத், ஸ்ரீநாத், ராம்நாத், சிவகுருநாதன் வந்து சிவகுருநாத்துன்னு தான் பேர் வச்சுது. ஆனால் ஸ்கூல் அட்மிஷனில் சிவகுருநாதன் ரெக்கார்ட் ஆகிடுது. எஸ்எல்சி புக்கெலாம் அப்போ அதில் தான் வந்தது. கடைசி வரைக்கும் அதே நேம்லேயே தான் அஃபிஷியலாக வந்து. எதுக்கு சொல்ல வந்தால் சன்னிதானம் கொடுத்த பேரே நிலச்சிருந்தது, நம்ம வச்ச பேர் கடைசி வரைக்கும் இல்லை. இந்த மாதிரி ஒரு பேர் வைக்கிறதுலேருந்து நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் ஒன்று விடாமல் எல்லாமே செஞ்சு கொண்டு இருந்தார்கள். அதே மாதிரி அந்த பெரிய அக்காவுக்கு ஆனர் பண்ண மாதிரி அரண் அருள் சார்பாக அந்த 12 நாள் திருமுறை மாநாட்டில் மற்ற சகோதரிகள் 2 பேர், பிரேம்லதா, மாலினி குமார், அவங்க 2 பேரும் தேவாரம் ஒரு வருஷமும் அங்கே பாடுவாங்க. அப்போ 2 பேர்களுக்கும் தேவார இசைமணி அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் நம்ம குருமகா சன்னிதானம் 26வது குருமகா சன்னிதானம் அவர்கள் வழங்கினார்கள். அப்பொழுது இப்போ இருக்கிற 27வது குருமகா சன்னிதானம் கட்டளை தம்பிரான கூட இருந்தார் அந்த சமயத்தில். அதே ஃபங்க்ஷனில் என்னுடைய பிரதர் ஸ்ரீநாத்தோட முதல் பெண் ஸ்ரீநிதியின் பேர், அவளும் தேவார பாட்டு போட்டியில் வெற்றி பெற்ற சன்னிதானத்துக்கிட்ட பரிசு வாங்கினார்கள். இதெல்லாம் வந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் தான் நான் சொல்வேன். நான் இந்த எந்த கோவில் போனாலும் நம்ம அந்த கும்பாபிஷேகம் ஹரிகதை பண்ணுறது தவிர வைத்தீஸ்வரன் கோயிலில் கிருத்திகை முத்துக்குமாரசாமிக்கு மிகவும் விமர்சனையாக நடக்கும். ஒரு நாள் முன்னாடி தான் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் வரும். அப்போல்லாம் எஸ்டிடி கிடையாது, மொபைல் கிடையாது, ட்ரங்க் கால்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரங்க் கால் மூலமாக ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணிவிட்டு நாளைக்கு உங்கள் குடும்பத்தோடு வந்து முருகன் முன்னாடி பஜனை பாட்டு பாடுங்கன்னு விடுவார். அவர் சொன்னதுக்கப்புறம் எங்களால் மறுக்கவே முடியாது. ஸோ ரிசர்வேஷன் இருக்கோ இல்லையோ, ஏதோ ஒரு அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்டு இல்லை பஸ் ஏதாவது எடுத்து ஹார்மோனிய தபலாவோட அந்த 2-2.5 மணி நேரம் அந்த அபிஷேகம் நடக்கிறச்சே முத்துக்குமார சாமிக்கு முன்னாடி உக்காண்டு முழுக்க பக்தி பாடல்கள்லாம் அக்கா பாடுவாங்க, நாங்கள் கூட வாத்தியெல்லாம் வாசி. இந்த மாதிரி பல வருஷங்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அவர்கிட்ட. இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அவரை பற்றி சொல்லணுன்னா இன்னும் நிறையா விஷயம் சொல்லலாம். அந்த கடைசியாக வந்து திருப்பரையலூர் அந்த ஊர் பேர் என்ன, திருப்பரியலூர், அந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு அக்கா நிகழ்ச்சி வச்சாரா. அப்போது அன்றைக்கி ராத்திரி வந்து அந்த கும்பாபிஷேகம் ஒர்க் நடந்துட்டுருக்கு. அப்போ வந்து அவர் உடல்நிலை வந்து அவ்வளோ சரியில்லை, அந்த ஹார்ட் ப்ராப்ளம்லாம் வந்ததுனால. அப்போ கூட ராத்திரி ஒரு டார்ச் லைட்டை ஒருத்தரை கொண்டு வர சொல்லிவிட்டு இவரே தனிப்பட்ட முறையில் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் நல்லா நடக்கிறதான்னு போய் பார்த்துட்டு வந்தார். அப்போது அவருக்கு எவ்வளோ அவரோட இதில் 100% எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு விருப்பப்படுவார். அந்த மாதிரி ஒரு இதில் நாங்கள் பார்த்ததே கிடையாது. இன்னும் சொல்லணும்னு நிறைய இங்கே முத்துக்குமாரசாமி பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் நடக்கிறச்ச வைத்தீஸ்வரன் கோயில் திருப்பதிகத்தை எங்கள் குடும்பத்தின் சார்பாக 26வது குருமகா சன்னிதான் நினைவாக ஒரு 1000 காப்பி பிரிண்ட் போட்டு கொடுத்தோம். அதுக்கு முன்னாடி 1988வது வருஷம் நம்ம தம்பிரான் சுவாமிகள் வந்து கயப்பாக்கம் சோமசுந்தர செட்டியார்னு ஒருத்தர் பெரிய சிவனடியார் இருந்தார். அவர் மூலமாக எங்கள் அப்பாவுக்கு ஒரு தொடர்பு கொடுத்து இந்த தேவாரம் பாடினா இந்த பலன் கிடைக்கும்னு அவர் மூலமாக கொஞ்சம் நிறைய விஷயம் கேட்டுண்டு எங்கள் அப்பா வந்து அந்த சமயத்தில் பலன் தரும் திருமுறை பதிகம்னு முதல்ல ஒரு புக்கு போடணும்னு மனசில் எண்ணினார். ஆனால் அப்போது புக்கு போடுற அளவுக்கு எங்களுக்கு கொஞ்சம் பொருளாதார உதவி இல்லை. ஸோ கையிலேயே எழுதி அதை ஜெராக்ஸ் காப்பி எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துருந்தார். அதுக்கப்புறம் என்னுடைய தம்பி வேலை பண்ண கம்பெனி சவுத் இந்தியா கார்பரேஷன் அந்த டைரக்டர் திரு சொக்கலிங்கம் செட்டியாரை வந்து அவர் மூலமாக கொஞ்சம் பண உதவி கிடச்சி முதல் முறையாக நம்ம மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு தர்மகர்த்தாவர் இந்த செல்வ நடராஜ முதலியார் சார்னு ஒருத்தர், அவரெல்லாம் மறக்க மாட்டோம். அவரோட ப்ரெஸ்ஸு ஒன்று இருந்தது, கவுனிய நச்சகம்னு. அதில் ஒரு இலவசமாக அந்த புக்கை எங்களுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்தார், ₹1 கூட வாங்கிக்காமல். இதில் என்ன விசேஷன்னா அந்த புக்கு முதல் பதிவு ஆரம்பித்ததுலேருந்து கடைசி இப்போது வந்து 10வது பதிப்போ என்னமோ போயின்னு இருக்கு. நம்ம 26வது குருமகா சன்னிதானமும் தொடர்ந்து 27வது குருமகா சன்னிதானம் ஒரு முறையும் அவருடைய ஆசி உரையை அதை எங்களுக்கு வழங்குவாங்க. அந்த புக்கு அதில் அது வந்து எங்களால் மறக்கவே முடியாது. இப்போது கிட்டத்தட்ட ஒரு 25,000 காப்பி போல் அந்த புக்கு நிறையா பேர் போய் சேர்ந்துருக்கு.
சரி, எங்கள் அப்பாவுக்கு வந்து இந்த தேவாரத்து மேலே இவ்வளோ நம்பிக்கை வருதுன்னா அது காரணம் நம்ம குருமகா சன்னிதானம் தான். நாங்களாம் வந்து ஸ்கூல் படிக்கிறச்சே ஸ்கூல் போகிறோமோ காலேஜ் போகிறோமோ ஆஃபீஸ் பண்ண கிடையாது, அவரோட காலத்தால் உட்காந்து 1/2 மணி நேரம் கண்டிப்பாக தேவாரம் திருமுறை பாடியே ஆகணும். அப்போது அந்த மாதிரி இருந்தாலும் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு இன்வால்மெண்ட் வந்து நாங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டுருக்கோம். அதுக்கு காரணமே நம்ம குருமகா சன்னிதானத்தோட அருளாளர் தான். இப்போ தொடர்ந்து 27வது குருமகா சன்னிதானம் அதே மாதிரி எங்கள் குடும்பத்துக்கு மேலே மிகவும் தான் அக்கறை கொண்டு என்னுடைய சகோதரியின் மகனுக்கு கல்யாணம் லண்டனில் நடந்தது. அந்த இன்விடேஷனை வந்து அவருக்கு ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சா அவர் வந்து ஒரு ஆசி உரையை பாடல் மாதிரி பாடி அதுக்கான விளக்க உரையும் வாய்ஸ் மெசேஜாக கொடுத்து எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணினார். இந்த வைத்தீஸ்வரன் கோயில் திருப்பதிகம் புக்கு அப்புறம் பலன் தரும் புதிகம் தவிர என்னுடைய பெரிய சகோதரி கௌரி ராஜகோபால் காலையில் மலரும் தினம் ஒரு இறை சிந்தனைன்னு நம்ம 26வது குருமகா சன்னிதானம் என்ன ஒரு ஆசி உரை வழங்கினாலும் அதுக்கு முன்னாடி ஒரு தேவார பாடலையோ இல்லை திருமறையிலேருந்து ஒரு பாடல் பாடுவார். இப்போது ஒரு விஷயத்தை சொல்லியே தான் ஆகணும். அவர் நிறையா நல்லா பேசுவார், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவருக்கு இசை ஞானம் மிக மிக அபாரம், பிரமாதமாக. எங்கள் அம்மா சொல்ல அவர் பாடிண்டா கேட்டுகிட்டே இருக்கலாம்டா, அவ்வளோ நல்லா பாடுறாரும்பார். அப்போது ஒரு தடவை என்னுடைய சகோதரிகள் பிரேம்லதாவும் மாலினி குமாரும் அந்த தர்மை அந்த குரு பூஜையில் பாடிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வச்சு அப்போ கூப்பிட்டு சொன்னார், இந்த மாதர் மாடப்பிடியும் பாட வந்து நீங்கள் அட்டானா ராகம் யாழ்மூரி பதிகம் பண்ணில் பாடுறீங்க, ஆனால் அது ஒரிஜினலாக நீலாம்பரி ராகத்தில் தான் பாடணும். எதுக்கு இது சொல்ல பாடி 2 லைன் பாடி காமிச்சார். இது எதுக்கு சொல்கிறேன்னா, தேவாரத்தை பண் பிரகாரம் பாடணுங்கிறதுல அவர் மிகவும் குறிப்பாக இருந்தார். அவர் இப்போ வர ஓதுவாரெலாம் அவங்க சௌரியத்து பாடுறாங்க, அதை பற்றி நான் எதுவும் கமெண்ட் பண்ணல. அவருக்கு அந்த பாட்டு ஞானம் வந்து அவ்வளோ பிரமாதமான ஒன்று. அது தவிர நாங்கள் அவரை எப்போல்லாம் பார்க்க போகிறோன்னா பாக்கி பேரோட இந்த சைவ சமயம் ஹிந்து ரிலீஜன் பற்றிலாம் பேச, ஆனால் அவரோட பேசச்சே நம்ம ரொம்ப ஜாகிரதையாக பேசணும். ஏன்னா அவருக்கு வந்து ஃபைனான்ஸ், அந்த கரண்ட் அஃபேர்ஸ், பாலிட்டிக்ஸ் எல்லா சப்ஜெக்ட்லேயும் அவருக்கு தரவாக அப்டேட் இருக்கும். நாங்கள் போனால் அந்த வருஷத்து பட்ஜெட் பற்றிலாம் எங்களோட பேசிகிட்டு இருப்பார். இந்த அளவுக்கு ஒரு பெரிய சுவாமிகளுக்கு வந்து இந்த எல்லா ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவ்வளோ அதுவும் எங்களோட பேசினா அங்கே சொல்லுவாங்க மணி ஆகுது எனக்கு நான் பேசலைன்னா யார் பேசுவாங்க இவங்களோட, எனக்கு உடம்பா தெரியல, எனக்கு நல்லா தெரியும், எனக்கு அதை பற்றி இல்லை. அதே மாதிரி போனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆகாரம் கொடுத்துட்டு தான் அனுப்புவார், அதை சாப்பிடாமல் போகக்கூடாதுன்னு தான் சொல்லுவார். இது மாதிரி நிறையா விஷயம் சொல்லிகிட்டே போகலாம். எனக்கு இன்னொரு மகிழ்ச்சி என்னென்னா, நான் என்னுடைய சகோதரி கௌரி ராஜகோபாலுக்கு தபலா வாய்ச்சது வந்து முதல்ல நான் 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன், 10 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். சீர்காழியில் திருமுலைப்பால் உற்சவம்னு நம்ம சன்னிதானம் மிகவும் சிறப்பாக நடத்துவார். அவரும் வந்திருந்தார். அந்த தடவை முதல் முறையாக நான் ஸ்டேஜில் என்னுடைய சகோதரிக்கு தபலா வாய்ச்சேன். இன்றைக்கி அவரோட குரு பூஜையில் முதல் முறையாக உங்கள் முன்னாடி எனக்கு தெரிஞ்சது பேசுகிறது நிஜமாகவே அவரோட ஆசீர்வாதம் தான் நான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு கோயின்சைடாக தான் நடந்திருக்கு. நம்ம சிவசங்கரன் ஐயா சொன்ன மாதிரி அப்பா இருந்த வரைக்கும் அவர் இந்த வைத்தீஸ்வரன் கோயில் சந்தன குழம்பு பிரசாதம் தவறாமல் வாங்கின்று வர்றார். அவர் இறந்ததுக்கப்புறமா தொடர்ந்து நானும் என்னால் முடிந்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 1 மாதம் கூட மிஸ் பண்ண மாட்டேன், அன்லஸ் நான் வெளியூருக்கு எங்கேயா போயிருந்தால் ஒழிய. அதை தொடர்ந்து நான் யார் வராங்களோ வந்து அதே மாதிரி நானும் வந்து அந்த வைத்தீஸ்வரன் கோயில் பிரசாதத்தை வாங்கிட்டு போயின்னு இருக்கேன். அதெல்லாம் வந்து அவரோட அருள் தான் நான் சொல்லணும். 2வது மெட்ராஸில் இருக்கிறவாளுக்கு அங்கேருந்து வந்து இது மாத்திரம் இல்லை, நம்ம வைத்தீஸ்வரன் கோயில் பிரசாதம் மாதிரி இந்த கார்த்திகை மாதம் சோமவாரம் திருக்கடையூரில் 1008 சங்காபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தையும் சென்னையில் இருக்கிறவங்க வாங்கிக்கணும்னு அங்கேருந்து ஒரு குருக்கள் மூலமாக கொடுத்து அமிச்சு இங்கே எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அவருக்கு வந்து சென்னை மேலே இருந்த ஒரு அன்பால் தான் இதெல்லாம் நான் செய்வார்னு நான் சொல்லுவேன். இல்லைன்னா அங்கே தர்மபுரத்தில் உட்காந்துன்னு மெட்ராஸில் இருக்கிற வாங்கினா என்ன வாங்கலைன்னு அப்படி கூட சொல்லிடலாம். ஆனால் அவ்வளோ இந்த மடம் வந்து அவர் ஒரு கூரை மாதிரி போட்டிருக்கும். அது எங்கள் அப்பா வந்து இங்கே ஆஃபீஸில் நேராக வந்துட்டார்னா எங்கள் வீட்டில் இருந்ததோடு இங்கே இருந்த டைம் தான் ஜாஸ்தி. ராத்திரி 10 மணி ஆனால் கூட அவர் ஃபுல்லாக நீ என்ன சமாதானம் எல்லாம் பேசிட்டு தான் அனுப்புவார். நாங்களும் அதே மாதிரி எப்போ வந்தாலும் அவரோட ரொம்ப என்னெல்லாம் அவர் அப்போ எங்களுக்கு வந்து புரியல எது இவர்கிட்ட இப்படிலாம் பேசலாமா அப்படின்னு. என்னோட இந்த சகோதரியோட இப்போ சொன்ன என்ன கல்யாணம் ஆச்சுன்னா அவன் சின்ன பையனாக வச்சு அவனுக்கும் அரிக்கதெல்லாம் சொல்லி வச்சா என்னோடய பெரிய அக்கா.
அப்போது சன்னிதானம் முன்னாடி திருஞான சம்பந்தர் பற்றி ஒரு 5 நிமிஷம் அவனை அறிக்கதை மாதிரி பண்ண சொல்லிட்டு அவனும் எல்லாம் பண்ணிட்டான். ரொம்ப வெறி சின்ன பையன். முடிஞ்சிட்டு அவர் விபூதியெலாம் கொடுத்தோடனே எல்லாம் கிளம்பிடுச்சு. அவரை பார்த்து டாட்டா பை பை அப்படின்னா அங்கே இருக்கிறவங்களாம் ஒரே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சன்னிதானத்துக்கு போய் ஒரு டாட்டா பை பை சொல்லானே. ஆமாம், அது வேறு அவங்கக்கிட்ட சொல்லிட்டாங்க. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் குடும்பத்தில் ஒரு மூத்த தகப்பனா ஸ்தானத்தில் இருந்து எங்களை அப்பப்போ என்னெல்லாம் அட்வைஸ் பண்ணமோ பண்ணிவிட்டு, அதே சமயத்தில் அவரோட ஆசீர்வாதத்தில் தான் நாங்கள் எல்லோரும் பள்ளி படிப்பெல்லாம் முடிச்சுட்டு ஒரு நல்ல வேலையில் இருந்து ரிட்டையர் ஆகிறதுக்கு எல்லாமே காரணம் 26வது குருமகா சன்னிதானம். தொடர்ந்து 27வது குருமகா சன்னிதானமும் அவரும் எங்களோட அப்பப்போ ஆசி உரை வழங்கின்னு இருக்காங்க. ஸோ ஐ திங்க் இதுவரை எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த குருமகா சன்னிதானம் நம்ம தர்மைதாசன், இவன் பேர் வந்து கிருஷ்ணகுமார். உங்களுக்கெல்லாம் தெரியாது, நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து ஒன்றா மார்கழி மாதம் ஆனால் தனுர் மாத பூஜை ஒரு வழக்கு ஒன்று எடுத்துப்பாங்க. அப்போலாம் பெட்டர் மார்க்ஸ் லைட் மாதிரி அதை எடுத்துன்னு அப்பா வீதி பஜனை போவோம். நாங்கள்லாம் அப்போவே வந்துடுவாங்க. அப்போலேருந்து கிருஷ்ணகுமார் தான் எங்களுக்கு பழக்கம். தர்மதாசன் கைலாசம் போயிட்டு வந்ததுலேருந்து தர்மதாசன் ஆகிட்டார் அவர். இப்போ நான் சொன்னதில் பாதி அவரும் கேள்விப்பட்டிருப்பார். ஏன்னா அந்த அளவுக்கு எங்கள் குடும்பத்தில் ஒரு அன்பாராக தான் இருந்தார் அவர். ஸோ இதுவரை எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய அதுவும் இந்த சிவசங்கரன் இவர் தான் முதல்ல வந்து கேஷுவலாக பேசினார். ஸோ நான் சொன்னதில் ஏதாவது ஒரு 2 வார்த்தை இருந்ததுன்னா அது நம்ம 26வது குருமகா சன்னிதானமும் எங்கள் பெற்றோர்களோட ஆசீர்வாதத்தால் அதனால் நான் பேசினேன் என்று சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் சிந்தித்தல் தானே என்று குருவின் அருளை வேண்டி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலைமலையானே போற்றி போற்றி, செல்வ முத்துக்குமார சுவாமிக்கு அரோகரம். நிறைய பேருக்கு தெரியாது வந்து அதே மாதிரி அவர் அவரோட இருந்த வீட்டில் வந்து ஒரு கோவில் கட்டி அந்த ஊர் பேர் என்னப்பா, அதுக்கு வந்து எங்கள் குடும்பத்து சார்பாக ஒரு சின்ன காணிக்கை அமைச்சோம். அது தவிர எங்கள் அப்பா அம்மா சார்பாக ஒரு அறக்கட்டளையை ஏற்படுத்தி மாணிக்க வாசகர் குரு பூஜையை அந்த அறக்கட்டளை மூலமாக இன்னும் தொடர்ந்து செஞ்சு வருகிறார்கள். நம்ம தர்மைதாசன் மூலமாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இது தவிர நான் இருக்கிற அசோக் நகர் இந்திரா காலனியில் ஒரு கோவில் இருக்குது, சர்வசக்தி விநாயகர்னு. அங்கே எங்கள் அம்மா கேட்டிருந்ததுக்கோசரம் நம்ம 4 பஞ்சலோக விக்கிரகத்தை எங்கள் குடும்பத்தின் சார்பாக அங்கே பிரதிஷ்டை பண்ணி அந்த அவங்க அந்த 4 அந்த குரு பூஜையும் போது என்னுடைய சகோதரி கௌரி ராஜகோபால் வந்து அவர்களுடைய சரித்திரத்தை அறிக்காதா மூலமாக எங்கள் காலனி பீப்புளுக்கெலாம் அதை சொன்னதுனால ஓரளவுக்கு அவங்கள பற்றி தெரிஞ்சுது. அதே மாதிரி இந்த தேவாரம் திருவாச்சகம் இன்னொரு சகோதரி பிரேம்லதா காலனியில் இருக்கிற அத்தனை மாதர்களுக்கும் தவறாமல் சொல்லி கொடுத்த அபிராமி அந்தாதி திருப்புகழ் அந்த மாதிரி இலவசமாக, அது கூட ஃப்ராங்காக சொல்கிறேன். இவக்கிட்ட கத்திண்டு இவளோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அகில உலக லெவலில் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. அகில இந்திய லெவலில் சொல்ல நான் ஃபஸ்ட்டு டைம் குளோபல் தேவாரம் காம்படிஷனில் ஒரு பொண்ணு, எங்கள் சொந்தக்கார பொண்ணு தான் இவக்கிட்ட பாடம் கத்தின்னு அவள் பரிசு வாங்கியிருக்காங்க. அது மாதிரி நிறையா அதுக்கெல்லாம் காரணமே இந்த தர்மபுராதீனம் தான் என்பது திருப்பியும் சொல்லி நன்றி, வணக்கம். சமுதிர ஸ்தானம் பண்ணணுன்னு அவர் சமுதிரத்தில் இறங்கிட்டார். அப்பாவுக்கு பயம், என்ன ராமூர்த்தியர் நீங்கள் அங்கேயே இருந்துட்டேங்களேன்னு. இல்லை, நான் இது வரைக்கும் சமுதிரத்திலாம் இறங்கினதே இல்லை, அதனால் கொஞ்சம் பயமாக இருக்கு. அவ்வளோதானே சொல்லிட்டு அவரோட சடை பெருசாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதை ஃபுல்லாக பிரித்து அப்பாவை அப்படி கையில் பிடிச்சிக்க சொல்லி, இதை நீங்கள் கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க, அப்போது நீங்களும் பயப்பட மாட்டேங்க, எனக்கும் அது கீழே தண்ணியில் படாமல் இருக்கும், அப்படி தூக்கின்னு வந்தீங்கன்னா எது. அவர் சொன்ன உடனே அதுக்கு மறுப்பே தெரிவிக்கல. அப்பா அப்போன்னு அதை பிடிச்சினே போய் எப்படிற அந்த தண்ணியில் பீச் மாதிரி இருக்கா, அலை வந்துட்டு இருக்கு. நான் பாட்டில் உள்ளே போயிட்டேன்டா அவரோட கிளம்பி. அது வந்து ஒரு பெரிய பாக்கியம். அது எங்களுக்கெல்லாம் வந்து அப்பா சொல்லச்சில் நாங்கள் ரொம்ப சின்ன பசங்களாக இருந்தாலும் ஒன்றும் தெரியல. ஆனால் இப்போ நினச்சி பார்க்குறேன், அவ்வளோ பெரிய மகான்கிட்ட அப்பாவோட எவ்வளோ இது இருந்திருக்கும். அதெல்லாம் இந்த தேதிக்கு நாங்கள் நிஜமாக எப்போவும் மறக்க முடியாத நிகழ்வுகள். இந்த மாதிரி பேசிகிட்டே போகலாம், எனவே டைம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுது. தேங்க்யூ வெரி மச் ஒன்ஸ் அகெயின். கருவே சரணம், குருவே சரணம், திருவே சரணம். 27வது நட்சத்திர குருமணிகள் குருவருளாலும் செந்தமிழ் சொக்கநாதர் திருவருளாலும்
இங்கே அதிகார மூர்த்தியாக வீற்றிருக்கும் வள்ளி தேவி அணை சமேத செல்லு முத்துக்குமாரசாமி ஆசியாலும் ஒரு சிறிய நன்றியுரையை சொல்வதற்கு திருவருள் கூட்டியுள்ளது. நன்றியுரை என்றால் பேச்சாளர்கள் என்ன பேசினார்களோ அதற்கு நன்றி சொல்ல வேண்டும். ஆனால் இங்கே என்ன நிகழ்ந்திருக்குது என்றால் பேச்சாளர்களே நன்றியுரை தான் பேசியிருக்கிறார்கள். இதற்கு மேல் நான் என்ன நன்றி சொல்வது என்று தெரியவில்லை. இருந்தாலும் இங்கே நிறைய பாடங்கள் படித்திருக்கிறோம். ஆனால் இவருடைய அனுபவங்கள் நம்மளால் மறக்க முடியாத அளவுக்கு இருந்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 60-70 வருடங்களாக இருந்த இவங்களுடைய அனுபவங்களை நமக்கு ஒரு மலரும் நினைவுகளாக கொடுத்திருக்கிறார்கள். அதை நான் திருப்பியும் அதை சொல்லுவதுதான் இந்த நன்றியுரைக்கு ஒரு நன்றியுரையாக இருக்கும் என நினைக்கிறேன். எடுத்தவுடனே ஞானத்தால் உனை தோழ்வேனே என அப்பர் வாக்குக்கு போல இங்கே ஞானம் என்பது ஒரு குருவுடன் ஒரு சிஷ்யர்கள் இருந்த அனுபவத்தை பகிர்தலும் அதை நினைப்பதும் தான். அதை முடிக்கும்போதே அவர் திருமந்திரத்தில் குருமேனி பற்றி தான் அவர் சொன்னார். அதுபோல் அவருடைய பழைய பெயர் சோமசுந்தர தம்பிரான். தந்தை மூலம் பழக்கம். முதலில் இவர் சொன்ன நன்றி 26வது சன்னிதானத்திற்கு விட முதலில் தந்தைக்கு முதல் நன்றி. தந்தை மூலமாகத்தான் இந்த 26வது சன்னிதானம். அதுதான் ஒரு நன்றியுடன் மிக இதுவே முதல் இதில் ஒரு கருவை பற்றி தான் நம்ம பற்றி பேச வேண்டும். கருவை முடித்த பிறகு தான் நம்ம குருவுக்கே வர முடியும். குருக்கிட்ட வந்த பிறகு தான் நமக்கு திருவுக்கு போக முடியும். அதே போல் அவர் சகோதரி கௌரி ராஜகோபால் பற்றியும் ஓதுவார்களுடன் சேர்ந்து இங்கே பாடுவார். அது நானும் இங்கே பார்த்தேன். ஓதுவார்களுடன் கண்காணிப்பாளர் செல்வர் குற்றாலநாதெல்லாம் பாடுவாங்க. அதுடன் பாடி தான் நாங்கள் தேவரத்தை நாங்களே கற்க ஆரம்பித்தோம் என்று சொன்னார். அதே போல் கைலாய யாத்திரை பதிகங்களை தினமும் பாடுவோம் என்றார்கள். கைலாய யாத்திரை அந்த புஸ்தகத்தை பற்றியே இப்போதுதான் நான் 6 வருடங்களுக்கு பிறகு இந்த 25வது சன்னிதானத்தை பற்றி பேசும்போது தெரிந்து கொண்டேன். அந்த 20 பேர் சென்றார்கள். கைலாய யாத்திரை பதிகம் என்று தனியாக ஒரு நூல் உள்ளது. அதையும் நான் கேள்விப்பட்டேன். தருமபுரம் சுவாமிநாதனுக்கு நன்றி சொல்லும்போது அவர் மூலம் பதிகங்கள், கோவில் விஜயம், திருவாமூர் கோவிலுக்கு கணக்கு எழுதியது, இதெல்லாம் இவருடைய மிகவும் ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை. இது ஒரு குருவோடு இருப்பதை விட குருவோடு இருக்கும்போது அவருடைய சரியை, கிரியை, யோகம், ஞானம் 4 நிலைகளிலும் இவர்கள் குடும்பம் கலந்திருக்கிறது. அது மிகப்பெரிய நன்றியாக அவர் சொன்னது எங்களுக்கு ரொம்ப இதாக இருந்தது. அதேபோல் அதனோட ஆசி தான் எனக்கு அறநருளுக்கு கணக்கு எழுதுவதற்கு எங்களுக்கு பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்று அதையும் ஒரு நன்றியாக சொன்னார். அதேபோல் ஸ்ரீரங்கம் நாராயணமூர்த்தி அவருடைய தாத்தா நாராயணமூர்த்தி ஐயர் தாத்தா இசைத்தட்டு வெளியிட்டார். இப்போதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அந்த காலத்தில் இசைத்தட்டு வெளியிடுவதோ அதுபோல் திருவம்பை பாட்டு கொலம்பியா ரெக்கார்ட்ஸில் பாட்டு வெளியிடுவதோ மிக மிக ஒரு கஷ்டமான விஷயம். அதை ஒரு பக்திக்காக ஒரு தொண்டுக்காக கிடைத்தது. அது ஒரு கண்டிப்பாக ஒரு குரு அருள். அதுமாதிரி அவருடைய தாத்தா சதாபிஷேகத்திற்கு சுவாமிகள் வந்தது. ஓம்கார்நாத் தபேலா சுவாமிகள் அந்த தபேலா வாசிக்கும் போது அந்த சுவாமிகள் வந்தது, அதெல்லாம் நினைவுபடுத்தி பேசினார். அதை விட முக்கியமானது இப்போல்லாம் ஒரு கல்யாண மண்டபம்னா 5 லட்சம் 10 லட்சம் 1000 பேர் நிற்கிறலாம், 10 லட்சம் 20 லட்சம் ஆகுது. அப்போ மடத்தை ஒரு சகோதரி திருமணத்திற்காக இலவசமாக கொடுத்து செய்தார் என்பது அது மிகப்பெரிய ஒரு நன்றியான ஒரு செயல். அது இன்னொன்று 25வது சன்னிதானம் மௌன விரதத்தில் இருக்கும் பொழுது அவருடைய மீனாட்சி திருக்கல்யாண வைபவம் நடக்கிறது. அதற்கு ஒரு அமைதியாக அது எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டே சைகை மொழியிலேயே ஒரு செயினும் அதற்கு ஏற்ற மாதிரி ஒரு துர்கா டாலரும் கொடுத்தது. இவங்களால் இதெல்லாம் மறக்கவே முடியாது, கடைசி வரைக்கும் மறக்க முடியாது. இதை பேசியதால் எங்களாலும் 26 நினைத்து கொண்டு 25 நினைத்து கொண்டு எங்களாலும் அதை மறக்கவே முடியாது. அதே போல் அந்த அப்போலோ விசிட் அப்போ எல்லாருமே ஒரு வருத்தத்தில் இருந்தார்கள். அவருக்கு ஒரு இது நடக்கும் பொழுது எல்லோருமே வருத்தமாக இருந்தால் நிறைய கூட்டம் இருந்தது. அங்கேயே நிறைய செக்யூரிட்டிலாம் இருந்தது. பட் அதையும் தாண்டி விஐபி இதில் போய் பார்த்தது அதாவது அது என்ன தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் மருத்துவம் என்பது ஒரு முறை. எந்த அளவுக்கு இவர்கள் 26க்கு மிகவும் நெருக்கமாக இருந்திருக்கிறார்கள், இந்த ஆன்மீக இதில் எவ்வளோ நெருக்கமாக இருந்திருக்கிறார்கள், அதுதான் எங்களுக்கு புரிகிறது. அதே போல் இன்னொன்று விஸ்வநாத குருக்களுடைய இதில்
சஷ்டியப்த பூர்த்தி இவருடைய அப்பாவிற்கு முக்கியமான மண்டபத்தில் மேல் மண்டபத்தில் நடந்தது என்று சொன்னார். அது வந்து நந்தி மண்டபம் என்று சொல்வார்கள். அந்த காலத்திலேயே ஒரு வருடத்திற்கு முன்னாடியே அதை புக் பண்ணணும். அது திருக்கடையூரில் புக் பண்ணுறதுனால அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. அப்போல்லாம் 1 லட்சம் ஆகும், அங்கே யாரை பார்க்கணும் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போலாம் அதை நிறுத்திட்டாங்க, தனியாக வந்து வெளில வச்சுட்டாங்க. அந்த நந்தி மண்டபத்தில் ஒரு இது நடப்பது தான் மிகப்பெரிய விஷயம். அதுவும் 26வது குருமணிகளோட ஒரு அன்பு கட்டளையால் அங்கே நடந்திருக்கு. ஏனென்றால் அங்கே நடக்கும்பொழுது தான் உங்களுக்கு கள்ளவர விநாயகருக்கு பக்கத்திலும் நேராக மூலஸ்தானத்தை பார்த்தும் அங்கே பண்ண முடியும். அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு இவங்களுக்கு கிடைத்த பாக்கியம். அது வந்து 26 சன்னிதானம் கொடுத்தது. இது வந்து ஒரு தாய் மகளுக்குள்ள பாசம் போல் குருவுக்கும் சிஷ்யனுக்கும் இடையில் உள்ள ஒரு தெய்வீக பாசம் என்று தான் சொல்ல வேண்டும். அதை இதெல்லாம் இவர்கள் சொல்லாவிட்டால் எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரிந்திருக்காது. எப்படி வாழ வேண்டும், எப்படி குருவிடம் இருக்க வேண்டும், எப்படி தொண்டு செய்ய வேண்டும், எப்படி சரியை கிரியை யோகம் ஞானம் எல்லாவற்றிலையும் இருக்க வேண்டும். ஒன்றோட கூட இல்லை. ஒரு கோயிலில் செய்ததாக இருக்கட்டும், ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணதாக இருக்கட்டும், அல்லது குருவுக்கு சேவை செய்கிறதா இருக்கட்டும், அல்லது வேறு ஏதாவது ஒரு கச்சேரி காலாட்சேபம் வேறு எதாவது பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா விதத்திலையும் தொண்டு செய்ய வேண்டும். அதற்கு ஏற்றாற் போல் இந்த இவர்கள் குடும்பம் அனைவருமே இருந்திருக்கிறார்கள். அதற்கு 26வது சன்னிதானமும் ரொம்பவும் ஒரு ஆசையுடன் கூடவே இருந்திருக்கிறார்கள். அதேமாதிரி பரியலூர் கும்பாபிஷேகத்தில் 26வது சன்னிதானம் உடம்பு முடியாமல் இருந்தால் கூட ஒரு இரவிலே வந்து மேற்பார்வையை பார்த்தார். அப்படிங்கும்பொழுது வயது என்பது ஒரு நம்பர் மட்டுமே என்று சொல்கிறார்கள் மாடர்ன் சயின்ஸில். 96 வயது வரை வாழ்ந்தவர். அவ்வளவு ஆரோக்கியம் இல்லாத நிலையில் கூட அந்த வில் பவரோடு இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய செயல்கள். இதெல்லாம் நம்ம எப்படி வாழணும், எப்படி நம்ம உடம்பை வச்சுக்கணும், எப்படி மனசை வச்சுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி கயப்பாக்கம் பலன் தரும் பதிகங்கள். இப்போல்லாம் இப்போ அடுத்த ஸ்டேஜில் எல்லோரும் இப்போ அது மாதிரி தான் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. எதை சொன்னால் எத்தை தின்னா பித்தம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி. உண்மையில் அது வந்து ஒரு சரணாகதி அடைந்து அந்த பதிகங்களை படிக்கும்போது ஈவன் சிவதீபன் சொல்கிறார், ஒரு பாவனையால் கூட ஒரு பக்தி செலுத்தணும்னு. அதுக்கு ஏற்றாற்போல் இப்போ எல்லாருமே வந்து இப்போல்லாம் புக்கில் வாங்குறது 1000 2000 3000 10,000லாம் இருக்குது. அப்போல்லாம் வந்து இலவசமாக இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதற்கு யார் உதவி செய்தார்கள் அதையும் அது ஒரு நன்றிக்குள் இன்னொரு நன்றியும் அது வந்துவிட்டது. அதில் அதே போல் 26 சன்னிதானம் வந்து இசை ஞானத்தில் மிகவும் நன்றாக தெரிந்தவர் மாதர்பிடி. அதில் வந்து அட்டானா ராகத்தில் தான் பாட வேண்டும் என்று சொல்வது வந்து ஒரு குருநாதர் எந்த அளவுக்கு எல்லா விஷயங்களும் தெரிந்து வைத்துள்ளார், எந்த அளவுக்கு கூப்பிட்டு சொல்லுகிறார். எல்லோரும் பாடிக்கிட்டு இருக்காங்க, ஏன்னா கரெக்டாக கூப்பிட்டு சொல்லியிருக்கார் பாருங்கள். அதுதான் பெரிய விஷயம். அது இன்னொன்று எங்கள் ஊரில் நடந்த விஷயம். சீர்காழியில் தபேலா வாசித்து அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். எங்கள் ஊரில் நம்ம ஊரில் நானும் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதில் எங்கள் அப்பா வீட்டில் இருந்ததை விட மடத்தில் இருந்த நேரம்தான் ஜாஸ்தி என்ற ஒரு வார்த்தையை சொன்னார். அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். அதனால தான் உங்களுக்கு எல்லாமே கிடச்சிருக்கு. குருவோட இருந்த நேரம் நிறையா இருக்கும் பொழுது எல்லாமே தானாக அமையுது. நமக்கு மட்டும் இல்லை, நம்ம வாரிசுகள் அனைவருக்குமே, அவர்களை சுற்றியுள்ள அனைவருக்குமே அது கிடைக்கிது. அதேபோல் இப்போது மாணிக்க வாசகர் குரு பூஜை செய்வதாகட்டும், நால்வர் சிலாரூபம் எடுத்து செய்வதாகட்டும், தேவார பயிற்சி இலவசமாக செய்வதாகட்டும், எல்லா விஷயத்திலும் மிக நன்றாக ஒரு 26வது ஆதிரத்தோட ஆசினியோடையே வாழ்க்கையை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் அவருடைய தம்பி விஜயேந்திரர் எப்போது வந்துள்ளார் அதெல்லாம் இங்கே யாருக்கும் அவர் நிறைய பேருக்கு தெரியாதுங்க. விஜயேந்திரர் வந்தார், குருமணிகளுடன் பேசி கொண்டிருந்தார். இங்கே தீநகர் மையமாக இருக்கட்டும், மருந்தீஸ்வர் கோயிலாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயங்கள். அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு எல்லாம் வந்து அந்த வார்த்தை நான் சொல்லக்கூடாது, ஆன்மீக உலகத்தில் மிகப்பெரிய ஜாம்பவான்கள். அவங்களாம் சேர்ந்து பேசுகிறதே ரொம்ப ரேர். இப்போ பிள்ளையாரும் முருகனும் சேர்ந்து பேசினா அப்படி இருக்கும். அது மாதிரி ஒரு நிகழ்வு. இதெல்லாம் எங்களுக்கு எந்த செய்தியில் எங்களுக்கு தெரியாது. நீங்களாம் சொல்லும் போது தான் எங்களாம் தெரியுது எங்களுக்கு. அது எல்லாத்தையும் விட முத்தாய்ப்பாக நன்றியின் முத்தாய்ப்பு என்னவென்றால், தனுஷ்கோடி சமுத்திரத்தில் ஸ்நானம் செய்யும் போது என் சடையை பிடித்துக்கொள். இது மிக 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 இது வந்து ஒரு பார்வைக்கு சிறிய விஷயம், ஆனால் ஆன்மீகத்தில் இது மிகப்பெரிய புரட்சி. ஆன்மீகத்தில் மிகப்பெரிய விஷயம். ஒரு குருநாதரின் சடையை பிடித்து கொண்டு இறங்கி ஸ்நானம் செய்து ஒரு ஆன்மீகத்தில் ஒரு மிகப்பெரிய இது பண்ணுறதுன்னு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதெல்லாம் வந்து என்ன சொன்னது, கட்ட வேகிற வரைக்கும் மறக்காது, எங்களுக்கும் சரி என்று கூறி இந்த நன்றியை முடித்துக்கொள்கிறேன். வணக்கம்.